பிரேஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் நன்றி சொல்றேன். என்னோட கூட மார்க் 12வது அதிகாரம் 30வது வசனம் எடுத்துக்கோங்க. நம்ம தேவனை எப்படி ஆராதிக்கணும், எப்படி துதிக்கணுங்கிறத பாத்துட்டு இருக்கோம். உன் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் உன் முழு ஹிருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. நம்ம எப்படி எல்லாம் அவரை ஆராதிக்கணும், எப்படி எல்லாங்கிறச்சே முழு தேவனாகிய கர்த்தர் நம்ம முழு ஹிருதயத்தோட, முழு மனதோட, நம்ம முழு ஆத்மாவோட தேவனாகிய கர்த்தர் நம்ம அன்பு செலுத்தணுமா. அப்போ என்னோட ஆத்மா பிசிக்கலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி, சோல்ஃபுல்லி எல்லா விதத்திலையும் நான் கர்த்தரோட கூட உண்மையா, ஆவியில உண்மையா இருக்கணும். அப்புறம் எப்படி இருக்கணும், நம்ம ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ளணும்னு பார்த்தோம். சோ அதுல ரெண்டுத்துலயும் நம்ம உண்மையா இருந்து நம்ம கர்த்தரை தொழுது கொள்றச்சே இந்த முழு மனதோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட, முழு சிந்தையோட நம்ம கர்த்தர்கிட்ட நம்ம அன்பு செலுத்த முடியும். அப்ப அந்த அன்பு செலுத்துறதுன்னு என்னன்னாக்கா, அவர் சொன்ன காரியங்களை கேட்கறது, அவரை நேசிக்கிறது, அவர் கொடுத்த கட்டளையை, பிரதான கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியறது, அதன்படி நடக்கிறது, இப்படி எல்லாம் தான் நம்ம வாழ்க்கைய மூலியமா நம்ம தேவனை மகிமைப்படுத்தும்படி அவரை ஆராதித்து அவரை தொழுது கொள்ள. இது ஒரு வித ஆராதனை, புத்தி உள்ள ஆராதனை. நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ நம்ம இந்த சரீர ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கறது தான் புத்தி உள்ள ஆராதனை. அப்ப நம்ம வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கறச்சு அந்த முழு மனதோட அவர் துதிக்கணும். அந்த இடத்துல டிஸ்ட்ராக்ஷன் வரக்கூடாது. அந்த இடத்துல நம்ம பெருமைக்கோ, மேட்டுமைக்கோ, இல்ல வேற மனிதர்களுக்கோ, வேற சூழ்நிலைகளுக்கோ, இல்ல எதுக்குமே நம்ம முதலிடம் கொடுத்து இதனால அப்படியாச்சு, அவங்களால இது இல்ல இல்ல இல்ல, எல்லாமே என் தேவனாலதான். முதலிடம் என் தேவனுக்கு தான். முழு மனதோட, முழு ஆத்மாவோட அவரோட நீங்க வேதம் வாசிக்க அவர் சமூகத்துல போகச்சு முழு மனதோட, முழு அன்போட, முழு பலத்தோட, முழு சிந்தையோட, முழு ஆத்மாவோட அப்போ அவர்கிட்ட அன்பு காமிக்கணும். அதுதான் என்னவா பிரதான கற்பனை. அதுதான் ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட்ஸ். நம்ம அவரை நம்ம கொடுக்கறது. நான் நேசிக்கிற ஆண்டவர்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஒருத்தர் நம்ம ரொம்ப அதிகமா நேசிக்கிறோம்னா என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுவோம். அவங்கள நம்ம பக்கம் அட்ராக்ட் பண்றதுக்கோ, இல்ல அவங்களுக்கும் நம்மள பிடிக்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்போம் இல்லையா. இதை ரெண்டுமே பண்ணுவோம் இல்லையா. சோ என்ன பண்ணுவோம், அப்ப அவங்கள பத்தி தெரிஞ்சுப்போம். அவங்களுக்கு என்ன பிடிக்கும், எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், என்ன செஞ்சா அப்படின்னு. சோ இப்ப நம்ம தேவனை அறிஞ்சுக்கணும் என்ன இருக்கு, நம்ம பைபிள் வாசிக்கணும். அப்ப தேவன் எப்படிப்பட்டவன் தெரிந்து கொள்ள முடியும். அவர் கொடுக்கறதெல்லாம், அவர் சொல்றதெல்லாம் கேட்போம், அப்படியே நடப்போம். அப்ப அவர் கொடுக்கிற கட்டளை என்ன, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோட உன் தேவனாகிய கர்த்தரை நீ அன்பு கூறணும். அன்பு கூறதுன்னா என்ன, அவர் சொல்றது கேட்டு அப்படியே நடக்கிறது. இதுதான் பிரதான கட்டளை. சோ இது செய்யச்சேவே நீங்க தேவனை அழகா உங்க வாழ்க்கை மூலமா வர்ஷிப் பண்றீங்க. இது ஒரு வித ஆராதனை. சோ இப்படிப்பட்ட வர்ஷிப் செய்யறதுக்கு நம்ம ஜெபிப்போம் வாங்க. தகப்பனே, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு ஹிருதயத்தோடு, முழு சிந்தையோடும் உன் தேவனாகிய கர்த்தரை அன்பு கூறுவாயாக சொல்லியிருக்கேன். அப்படி நாங்கள் அன்பு கூற உண்மையே சார்ந்து இருக்க நீர் வேதத்தின்படி சொல்லிக்கிற அந்த கட்டளைகளை, ஆண்டவரை பிரமாணங்களை கேட்டு அதன்படி வாழ்க்கை வாழ்ந்து எங்கள் வாழ்க்கை மூலியமா தேவநாமம் மகிமைப்பட எங்களை, எங்கள் குடும்பங்களையும், சபையும், சபையில இருக்கிற அனைத்து ஜனங்கள் அவங்க குடும்பங்களையும் கேட்டுக்கொண்டு தேவ ஜனங்கள் அவங்க குடும்பம் எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்படிப்பட்ட கிருபையை தந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன். God bless you.